கப்பலூர் சுங்கச்சாவடியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களை குண்டு கட்டாக கைது செய்த காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரில் பொதுமக்களை நிற்கக்கூட அனுமதிக்காமல் அடக்குமுறையை கையாளுகிறார்கள். அமைச்சர் மூர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தையில் நிரந்தரமாக தீர்வு காணப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகேயுள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி திருமங்கலம் மற்றும் சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற போராட்டத்தையொட்டி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் 2 முறை பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றதில் சமரசம் எட்டப்படாததால் திருமங்கலம் பகுதியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவரது ஆதரவாளர்களுடன் சுங்கச்சாவடிக்கு நேரடியாக வந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனால் அவர்கள் சுங்கச்சாவடியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் ஆர்.பி. உதயகுமார் ஆதரவாளர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரை கைது செய்து அருகில் உள்ள தனியார் மஹாலில் அடைத்தனர். இதன் காரணமாக சுங்கச்சாவடிக்கு இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மற்ற வாகனங்களுக்கு மாற்று வழியில் செல்ல அறிவுறுத்தப்பட்டது. பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஆர்.பி. உதயகுமார் கூறுகையில், 2010ஆம் ஆண்டு இந்த சுங்கச்சாவடி கொண்டுவரப்பட்டது. எங்கள் ஆட்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை வைத்தோம். மேலும் அப்போது 2021 வரை உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு தொடர்ந்து சுங்கச்சாவடி நிர்வாகம் உள்ளூர்வாசிகளுக்கு கட்டணம் வசூலித்ததால் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. முதல்வர் பிரச்சாரத்தின் போது விதிகளுக்கு புறம்பாக உள்ள இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என உறுதி அளித்ததை நிறைவேற்ற வேண்டும். இன்று திருமங்கலம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் அறிவித்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் சுங்கச்சாவடி போராட்டக் குழுவினர் மனு அளிக்க அழைத்தனர். காவல்துறையினரிடம் அனுமதி பெற்று அவர்களிடம் மனுவை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொடுக்க உள்ளேன். மேலும் சுங்கச்சாவடி தரப்பிலிருந்து அபராதமாக லட்சக்கணக்கில் தரக்கோரி பொதுமக்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரில் பொதுமக்களை நிற்கக்கூட அனுமதிக்காமல் அடக்குமுறையை கையாளுகிறார்கள். அமைச்சர் மூர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தையில் நிரந்தரமாக தீர்வு காணப்படவில்லை என தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் முற்றுகை போராட்டத்தால் கப்பலூர் டோல்கேட் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அடிச்சிருக்காங்க தள்ளி விட அடிக்கவே கூடாது. அந்த புள்ள அந்த ஒரு வண்டி எடுக்க
அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடி இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு சும்மா நீங்களே போட்டு போனோம். ஒரு 5 நிமிஷம் டைம் எப்படி வச்சுருங்கப்பா. ஒன்ன மாதிரி போராட்டம் 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 எடுத்திடு 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 வெள்ளட்டும் வெள்ளட்டும் அகற்றிடு அகற்றிடு தோல் கேட்டு அகற்றிடு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க
உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.